மாயன் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையுடன் இந்த 2026ஆம் ஆண்டு மே மாத பலன்களுக்குள்ளே நம்ம போகிறோம். என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த 2026 மே மாதத்தை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவதற்கு உங்களுடைய கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக, அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா தெளிவாக 9 கிரகங்களுடைய அமைப்பை வைத்து உங்களுடைய லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயம். நீங்கள் என்ன விஷயம் செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசி தன்னுடைய கற்பனை திறன் மூலமாக அனைவருக்கும் பல ஐடியா கொடுத்து புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதை பல பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்த ராசியில் முதன்மையான ராசி. ஸோ இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது 2 வருடம், கூன்னா 3 வருடம். இந்த 3 வருட காலத்தில் உங்களுடைய பல முயற்சிகள், பல செயல்பாடுகள், பலவிதமான ஆசைகள், எல்லா விஷயங்களிலும் உங்களை சரியான முறையில் கொண்டு போக விடாமல் கூடவே இருந்து யார் யார் குழி பறிச்சா, யார் யார் குழி தோண்டி புதைச்சா அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் ரொம்ப அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இவனாக இருக்குமோ, அவனாக இருக்குமோ, இவங்களாக இருக்குமோ, அந்த அக்காவாக இருக்குமோ, அந்த அண்ணனாக இருக்குமோ, இந்த சாராக இருக்குமோன்னு மேபி எனி ஒன் பர்சன் அண்டு மல்டிப்ளை பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதிகமான நபர்களாகவும் இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட ஒரு நபராகவும் இருக்கலாம். அப்படிங்கிற சிந்தனையில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுடைய மனசில் உள்ளுணர்வில் ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது யாருன்னு இப்போ கண்டுபிடிக்க போறீங்க. உங்களை காயப்படுத்திய, மேலும் உங்களை கஷ்டப்படுத்திய, உங்களை ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுத்திய நபர் யார், அவர் கூட இருக்காரா, இல்லை விட்டுட்டு போனவரில் ஒருத்தரா அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதற்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மே மாதம். இந்த மே மாதத்தில் நம்முடைய மிதுனராசி என்பர்கள் எதிரிகளை கண்டு கவலைப்படவும் தேவையில்லை, கண்டுக்கிறவும் தேவையில்லை. எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தைரியம், உங்களுடைய செயல்பாடில் சூப்பரான மாற்றம் வரும். அதே போல் இந்த வட்டம் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, உங்களை கடந்து அடுத்த மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் போகிறார். குரு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது இப்போவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மே மாதம் ஸ்டார்டிங்லேயே நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். லாபஸ்தானம் அப்படிங்க சொல்லக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் அதாவதுன்னா 8 மணி நேரம் வேலை பார்க்குற இடத்துல, 10 மணி நேரம் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் குறைஞ்சது 16 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. வெறும் 8 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 5 மணி நேரம் ஓபி அடிச்சுட்டு சும்மா சுற்றி இருந்த நபர்களுக்கு பதவி உயர்வு, அந்தஸ்து, சால்வை அப்படின்னு போட்டு ஒரு உயரத்தில் வச்சுக்கிருக்காங்களே, அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப மனதளவில் கஷ்டப்படுறீங்களே, அந்த கஷ்டம், அதாவது அவங்க ஒரு லெவலுக்கு போயிட்டாங்கன்னு உங்களுக்கு வருத்தம் கிடையாது. உண்மையாக இருக்க, நேர்மையாக இருக்க, எனக்கு ஏன்டா மதிப்பு கிடைக்கலன்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அந்த மதிப்பு இப்போ கிடைக்கும், அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலையில் ஒரு பதவி உயர்வு உண்டாகக்கூடிய வாய்ப்பு, வேலையை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பெலாம் இந்த மே மாதத்துலேருந்து நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். ஓகே, தேடிக்கிட்டே இருக்கீங்களா, பிடிச்ச மாதிரி வேலை கிடைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சொந்தமாக தொழில் தொடங்கிட்டு தொழிலில் நிறைய பிரச்சனையை சந்திக்காங்க மிதுனராசிக்காரங்க. அதாவது உங்களுக்கு எப்பயுமே இரட்டை சிந்தனை இருக்கும். இதிலாட்டி அதுவா, இதிலாட்டி அப்படியா, இப்படியா, அப்படிலாம் ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அந்த சிந்தனை தான்
உங்களுடைய எதிராளிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. ஏன்னா உங்களை ஈஸியாக குழப்பிட்டு போயிடலாம். நீங்கள் கரெக்டான பாயிண்ட் எடுத்துருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை பக்காவாக பிளான் பண்ணி எடுத்து வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுடைய அட்டாச்சும் இது பண்ணலாம்னு நினைக்கேன், இதை செய்யலாம்னு நினைக்க நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் தோற்றுருவீங்க. அன்றைக்கி தான் நீங்கள் லாக் ஆவீங்க. நீங்கள் 90% எடுத்து வச்ச விஷயத்த வெளிப்படையாக சொன்னனால உங்களால் 60% கூட கொண்டு வர முடியும். வெளிப்படையாக யார்ட்டையும் ஐடியா கேட்கறதுனால நிறைய குழப்பம் சந்திக்கிங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் முதல் விஷயம், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்குரியதே. இதை யார்ட்டையும் சொல்லாமல், யார்ட்டையும் ஐடியா கேட்காம நீங்களாக இருந்து பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி தான், எதிரிகள் உங்களை கண்டு ஓடுவாங்க. ஐயையோ நம்ம என்ன பிளான் போட்டாலும் இவங்களை நம்ம அடிக்க முடியலையே, எப்படா அடிக்கிறதுன்னு உட்காந்து சிந்திப்பாங்க. அவங்க சிந்தனை செயல்படாது. ஏன்னா நீங்களாக இருக்கீங்க. ஓகேவா? ஸோ லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்க போது கொஞ்சம் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஓகேவா? ஹெல்த்துக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சிந்தனைகளை குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஓவர் திங்கிங் வேண்டாம். மற்றவங்களை பற்றி யோசித்து உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் லாக் ஆகாமல் இருக்கணும்னா உங்களுடைய சிந்தனை உங்களுக்காகவே, மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல், மற்றவர்களிடம் ஐடியா கேட்காமல் நீங்கள் சிறப்பாக நடக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மே மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மே மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 20-30% உங்கள் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் பலவிதமான கேள்விகள் இருக்கலாம், பலவிதமான ஆசைகள் இருக்கலாம். அதே போல் இது நடக்குமா நடக்காதாங்கிற சில விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் இந்த கோச்சார கிரகங்கள் முழுமையாக கொடுத்து சரி பண்ணிடுமானா, என்னை தெரிஞ்சளவு உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் இந்த கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுடைய எதிர்பார்ப்பில் பூர்த்தி செஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் முடியாது. சில நபர்களுக்கு அப்படியே எல்லாமே நடந்துடுது. சில நபர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில விஷயங்களில் கொஞ்சமாக சேஞ்ச் ஆச்சு சார். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபுல்லாமே என்னுடைய லைஃப்பில் நான் சேஞ்ச் பண்ணணுன்னா, நான் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படியே நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ நான் சொல்வது என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிச்சின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப துல்லியமாக கணிச்சு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக நம்மளால் பதில் சொல்ல முடியும். சில நபர்கள் என்ன கேட்காங்கன்னா, சார் இப்போ எனக்கு ஜாதகமே இல்லையே, என்னோடய பேர் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வயது இன்னும் வயது ஒரு 30 இல்லை 40 மேபி ஏதோ ஒரு வயசு சொல்கிறாங்க, அப்போ எனக்கு கரெக்டான ஒரு வருடம் கூட தெரியல, நான் எப்படி என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட நேயர்களுக்குமே உறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரசனம் என்ற ஒரு எளிமையான ஒரு மெத்தட் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். ஸோ ஜாதகம் இருக்கிறவங்களும் சரி, ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் உறுதியாக எதிர்காலம் நம்ம உறுதியாக கணிக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ யார் யாருக்கெல்லாம் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஸோ அதே போல் அன்பான நேயர்கள், வீடியோ பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கன்னா, கீழே நல்ல விதமான கமெண்ட்ஸ், அதாவது நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.